சைலஸ் தேவ செய்தியை நம்மளுடைய சகோதரர் சைலஸ் அவர்கள் நமக்கு தருவார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் 1 யோவான் புஸ்தகத்திலிருந்து ஐக்கியம் அல்லது உறவு என்ற தலைப்பின் கீழாக நாம் சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக நாம் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறோம். முதலாவதாக அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே இவ்விதமாக குறிப்பிடுகிறார். நீங்கள் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய முகவுரையிலே ஐக்கியத்தை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் நாம் 3 விதமான ஐக்கியத்தை குறித்து சிந்தித்தோம். முதலாவதாக அப்போஸ்தலர்களோடு உள்ள ஐக்கியம் என்றால் என்ன என்பதை நாம் ஆரம்ப வகுப்பிலே சிந்தித்தோம். இரண்டாவதாக பிதாவாகிய தேவனோடு உள்ள ஐக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் சிந்தித்தோம். மூன்றாவதாக கடந்த வாரத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் அப்படின்னா என்ன, அவரோடு கூட ஐக்கியப்படுவதனாலே நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பதை குறித்து கடந்த வாரங்களிலே நாம் சிந்தித்தோம். போன முறை நாம் சிந்தித்தது போல இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமா இருக்கும் பொழுது, அவரோடு கூட நாம் உறவிலே இருக்கும் பொழுது 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின்படியாக அவர் நம்மை சுத்திகரிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் படித்தோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இரண்டாவதாக நாம் படித்தது போல இயேசு கிறிஸ்துவோடு நாம் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது நாம் சுத்தமாய் இருப்போம், அல்லது நாம் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்ற அந்த உணர்வோடு கூட நாம் இருப்போம் என்று சொல்லி நாம் படித்தோம். அவரை போல நாம் மாறக்கூடியவர்களாக இருப்போம் என்று சொல்லி நாம் படித்தோம். இவ்விதமாக நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். இப்பொழுது நான்காவதாக யோவான் மற்றொரு ஐக்கியத்தை பற்றி, மற்றொரு ஒன்றோடு உள்ள உறவை பற்றி இங்கே குறிப்பிடுகிறார். அது என்னவென்றால், நாம் திருப்பிக் கொள்வோம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். 1 யோவான் 2:24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள் என்று இங்கே படிக்கிறோம். ஆக நான்காவதாக அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே மற்றொன்றோடு கூட ஒரு விசுவாசி உறவிலே இருக்க வேண்டும் அல்லது ஐக்கியமாக இருக்க வேண்டும், அதில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது என்னவென்றால், நாம் வாசித்த இந்த பகுதியிலே 24வது வசனத்துல நீங்கள் கவனிப்பீர்கள் என்றால் அதை புரிந்து கொள்ளலாம். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆகவே எதிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் அல்லது உறவிலே இருக்க வேண்டும் என்றால், ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்று சொல்லி இங்கே குறிப்பிடுகிறார். அப்ப இந்த இடத்துல ஆதி முதல் கேள்விப்பட்டது அப்படின்னா என்ன என்ற கேள்விக்கு யோவானே அதற்கான பதிலை கொடுக்கிறார். பாருங்கள், அதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனை எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. அப்ப இங்கே நான்காவதாக நாம் பார்க்கும்போது எதிலே நாம் உறவில், எதோடு கூட நாம் உறவில் இருக்க வேண்டும் அல்லது ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று நாம் படிக்கும் பொழுது தேவனுடைய வசனத்திலே நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று யோவான் நான்காவதாக குறிப்பிடுகிறார். முதலாவதாக அப்போஸ்தலர்களோடு உள்ள உறவு, இரண்டாவதாக பிதாவாகிய தேவனோடு உள்ள உறவு, மூன்றாவதாக குமாரனோடு உள்ள உறவு, இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவு, நான்காவதாக தேவனுடைய வசனத்தோடு உள்ள அந்த உறவு அல்லது அதிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது என்று சொல்லும் பொழுது அது வேறு ஒன்றும் கிடையாது. அவரே அதற்கான பதிலை சொல்லுகிறார். நாம் வாசித்த அந்த 7வது வசனத்திலே ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே என்று மிக தெளிவாக குறிப்பிடுகிறார்.
யோவான் இந்த தேவ வார்த்தையோடு கூட மிக நெருக்கமான உறவு கொண்டிருந்தார். அதை நாம் பல இடங்களிலே தேட வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக அவருடைய எழுத்துக்களிலேயே அவர் எந்த அளவிற்கு வார்த்தையோடு கூட அவர் உறவிலே இருந்திருப்பார் என்றால், ஐக்கியமாய் இருந்திருப்பார் என்றால், அந்த அந்த வார்த்தையை அதிகமான முறை பயன்படுத்தி இருக்கக்கூடும். அதை யோவானுடைய எழுத்துக்களிலே நாம் காண முடியும். யோவான் சுவிசேஷத்திலே கூட அவர் முதல் எடுத்தவுடனே இந்த வார்த்தையை குறித்து தான் பேசுகிறார். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று சொல்லி அங்கே எடுத்த உடனே யோவான் அந்த வார்த்தையை குறித்து பேசுகிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த அதிகாரம் முழுவதும் அந்த வார்த்தையை குறித்து அங்கே பேசுகிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று இங்கே குறிப்பிடுகிறார். அதே போல இந்த நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த 1 யோவான் நிருபத்திலே அதிகமான முறை இந்த வார்த்தையை குறித்து, தேவ வார்த்தையை குறித்து அதிகமாக பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இவைகள் எல்லாம் எதை நிரூபிக்கிறது என்றால், யோவான் தேவனுடைய வார்த்தையோடு கூட அல்லது தேவ வசனத்தோடு கூட எந்த அளவிற்கு அவர் தொடர்பிலே இருந்தார், எந்த அளவிற்கு நெருக்கமாய் இருந்தார், எந்த அளவிற்கு அதை நேசித்தார் என்பதை இந்த வார்த்தைகளே நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆகவே பிரியமானவர்களே, நாம் எதோடு ஐக்கியமாய் இருக்கிறோமோ அதனுடைய நிச்சயமாக அதனுடைய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். நாம் தேவனுடைய வசனத்திலே நெருக்கமாக இருப்போம் என்றால், அதனோடு ஐக்கியமாய் இருப்போம் என்றால், நிச்சயமாக அந்த வார்த்தையினுடைய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசமாக தென்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. எவரவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தையோடு அவர் ஐக்கியமாய் இல்லையோ, அதனோடு ஒரு உறவிலே இல்லாமல் இருக்கிறாரோ, நிலைத்தில்லாமல் இருக்கிறாரோ, அதற்கான பிரதிபலிப்பு நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே தென்படும். அதை சுலபமாக நாம் கண்டுபிடித்து விடலாம். அவருடைய செயல்களை வைத்தே இவர் தேவனுடைய வசனத்தோடு எந்த அளவிற்கு நெருக்கமாய் இருக்கிறார் இல்லை என்பதை அவருடைய செயல்களே வெளிப்படுத்திவிடும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொன்னார் அல்லவா, ஒரு மரத்தின் கனியை கொண்டு அந்த மரம் எத்தன்மையுள்ளது என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். அந்த கனிதான் அந்த வேத வசனத்தினுடைய பலனாக இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகவே நாம் இன்றைக்கு தேவ வார்த்தையோடு கூட எந்த அளவிற்கு நெருக்கமாய் இருக்கிறோம். ரஷ்யாவிலே சோவியத் யூனியன் இருந்தபோது, ரஷ்யா பிளவுபடுவதற்கு முன்பதாக கிறிஸ்தவத்திற்கு மிகவும் எதிர்ப்புள்ள ஒரு நாடாக இந்த ரஷ்யா தேசம் காணப்பட்டது. அங்கே யாரெல்லாம் ஆண்டவரை அங்கே யாரெல்லாம் ஆராதிக்கிறார்களோ, யாரெல்லாம் இது போல கிறிஸ்துவை அதாவது பிரசங்கிக்கிறார்களோ, பிரபலியப்படுத்துகிறார்களோ, அவர்களை எல்லாம் பிடித்து சிறைச்சாலையிலே போடக்கூடியதும், அவர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு கொடூரமான நிலைமை அந்த சோவியத் யூனியன் பிளவுபடுவதற்கு முன்பதாக இருந்தது. அப்பொழுது ஒரு ஒரு சபையானது இந்த அரசாங்கத்திற்கு மறைவாக என்ன செய்தார்கள் என்றால், ஒரு காட்டிலே போய் அங்கே ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். இது போன்ற பல சபைகள் மறைமுகமாக ஆராதித்து வந்தார்கள். ரகசிய சபைகளாக அன்றைக்கு காணப்பட்டது. அப்படி அவர்கள் ஒரு மறைவான இடத்திலே ஆராதித்துக் கொண்டிருந்த பொழுது, அங்கே ரஷ்ய வீரர்கள் ஒரு குறிப்பிட்ட வீரர்கள் வந்து அவர்களுடைய ஆராதனை ஸ்தலத்திலே வந்து அவர்களை பார்த்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், அந்த வேதத்தை அங்கே வைத்து யாரெல்லாம் இயேசுவை மறுதலிக்கிறீர்கள், அவர்கள் எல்லாம் இந்த வேதத்திலே, அதாவது இந்த பைபிள்ல அதாவது துப்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். விதமாக அங்கிருந்த எல்லாரும் என்ன செய்தார்கள் என்றால், ஆண்டவரை மறுதலித்து அந்த வேதத்தை மேலே அங்கே தங்களுடைய எச்சில் நீரை அங்கே துப்பி சென்றார்கள். அப்படிப்பட்ட கூட்டத்தின் மத்தியிலே ஒரு சிறுமி என்ன செய்தாள் என்றால், அந்த வேதத்தை எடுத்து அந்த எச்சில் நீரை எல்லாம் துடைத்து அந்த வேதத்தை தன் மார்போடு கூட அணைத்துக் கொண்டாள். பாத்தீங்களா? இதுதான் உண்மையான ஒரு நேசமாக இருக்கிறது. இதுதான் அதனுடைய கனியாக இருக்கிறது. நாம் வேதத்தை நேசிக்கிறோம், அதன்படி நடக்கிறோம் என்று சொல்வது வாயில் வார்த்தைகள் அல்ல. ஏதோ நம் கையிலே வேதத்தை வைத்திருப்பதினால் அல்ல. அதை எந்த அளவிற்கு நேசிக்கிறோம் என்பதை நம்முடைய செயல்களே என்ன செய்யும் என்றால் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கு. இன்றைக்கு இந்த நவீன உலகத்துல, அதிக அலுவல் நிறைந்த இந்த உலகத்துல,
நமக்கும் வேதத்திற்கும் தேவனுடைய வசனத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 119 சங்கீதம் 72வது வசனம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், 119 சங்கீதம் 72வது வசனம். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். சங்கீதக்காரனுடைய அந்த விருப்பத்தை பாருங்கள். பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். இங்க சங்கீதக்காரரிடத்துல நீங்க கோடி கோடியா பணம் கொடுத்தாலும், அங்கே பொன் வெள்ளியை கொடுத்தாலும் அவர் சொல்லுகிறார், இது எல்லாத்தையும் காட்டிலும் எனக்கு வேதம் தான் எனக்கு நலம், எனக்கு அதுதான் வேணும், அதை தான் நான் எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இன்னைக்கு நம்மளுக்கு முன்பதாக அங்கே கோடி கோடியாய் பணம் வைத்து ஒரு பக்கம் வச்சு இன்னொரு பக்கம் வேதத்தை வைத்தால் நாம் எதை எடுத்துக்கொள்வோம்? இல்லையா? சங்கீதக்காரனை போல வேதத்தை நாம் தெரிந்து கொள்வோமா அல்லது பணத்தை தெரிந்து கொள்வோமா? ஒரு பக்கத்துல அதிகமாக பொன்னை வைத்து விட்டு இன்னொரு பக்கம் தேவனுடைய வசனத்தை பைபிளை வச்சு இது ரெண்டுல எதை தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால் நம்முடைய அனுதின வாழ்க்கை இது சுட்டி காட்டுகிறது. தேவனுக்கு முக்கியத்துவம் தருவதை சுட்டி காட்டுகிறது. இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவீங்களா அல்லது மற்ற காரியங்களை செய்ய போவீர்களா என்கின்ற 2 நிலை வரும் பொழுது, 2 தெரிந்தெடுப்பு வரும் பொழுது, எதை நீங்கள் தெரிந்தெடுக்க போகிறீர்கள்? அங்கேதானே நம்முடைய உண்மையான கிறிஸ்தவம் வெளிப்படுகிறது. அங்கேதான் நாம் உண்மையாலுமே வேதத்தை நேசிக்கிறோமா, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படுகிறோமா என்பதனுடைய அர்த்தம் அங்கே வெளிப்படுகிறது. இங்கே சங்கீதக்காரனுக்கு உண்பதாக எவ்வளோ கோடி வைத்தாலும் அவர் எதைதான் எடுக்கிறார் என்றால், உம்முடைய வேதம் தான் எனக்கு நலம் என்று சொல்லி எடுக்கிறார். திரும்ப நம்மை நாமே யோசிச்சு பார்ப்போம். அவன் நம்ம நல்லா எல்லாமே செய்யறோம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு சோதனை வரும் பொழுது எதற்கு நாம் முக்கியத்துவம் தரும்? இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 97ஆம் சங்கீதம். அதே 119ஆம் சங்கீதத்திலே 97வது வசனம். 97வது வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். அப்ப எந்த அளவிற்கு வேதத்தை நேசித்திருப்பார் என்றால் இந்த வார்த்தையை சொல்ல முடியும். நாள் முழுவதும் அது என் தியானம். எப்பொழுதுமே வேதத்தை அவர் தியானித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால், தேவனுடைய வசனத்தின் மேலே அவர்களுக்கு இருந்த ஈர்ப்பு, அதனுடைய உறவு, அதனோடு கொண்டுள்ள ஐக்கியத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இங்கே நாம் வாசித்த அந்த வேத பகுதியில 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 2:24. ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இங்கே ஒரு முக்கியமான சத்தியத்தை யோவான் இங்கே குறிப்பிடுகிறார். என்ன தெரியுமா? கடைசி பகுதியில நீங்களும் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். இதற்கு முன்பதாக பிதாவாகி தேவனோடு உள்ள உறவு, குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு உள்ள உறவை பற்றி நாம் படித்தோம். அப்ப அந்த உறவிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்றால், பிதாவோடும் குமாரனோடும் நாம் சரியான உறவிலே ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு அடிஸ்தானமாக இருப்பது என்ன தெரியுங்களா? ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால். அப்ப இந்த 2 உறவும் எதிலே அங்கே பேஸ்ல இருக்குதுன்னா, எந்த அஸ்திபாரத்துல இருக்கிறதுனா, தேவனுடைய வார்த்தையோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவின் அந்த அஸ்திபாரத்திலே தான் பிதாவோடும் குமாரனோடும் உள்ள உறவில் அந்த உறவானது அங்கே நிர்ணயிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையின்படி நாம் நடக்காமல், அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல், அனுதினமும் அந்த வேதத்தை நாம் வாசிக்காமல், அதை தியானிக்காமல், நான் பிதாவோடு ஐக்கியமா இருக்கிறேன், குமாரனோடு ஐக்கியமா இருக்கிறேன்னு சொன்னா அதற்கு வேல்யூவே கிடையாது, எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. தேவனுடைய வார்த்தையில் நாம் நிலைத்திருந்தால்தான், அல்லது தேவனுடைய வார்த்தையோடு உள்ள ஐக்கியத்தில் நாம் இருந்தால்தான், உறவிலே இருந்தால்தான் இந்த காரியத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பது சத்தியமாக இருக்கிறது. ஆகவே தேவனோடு உள்ள இந்த அதாவது தேவ வார்த்தையோடு உள்ள இந்த உறவு நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த யோவான் இந்த பகுதியிலே தன்னுடைய நிருபத்திலே அங்கே விசுவாசிகளுக்கு மிக தெளிவாக அங்கே குறிப்பிடுகிறார். இப்பொழுது முதலாவதாக
யோவான் தேவ வார்த்தையோடுள்ள உறவில் சம்பந்தப்பட்டு சில சத்தியங்களை இங்கே குறிப்பிடுகிறார். அதை உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10 வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அடுத்து 10வது வசனம். நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இந்த 2 வசனங்களை பார்த்தீர்களா? யோவான் அந்த இடத்துல கடைசியில எங்க கொண்டு வந்து அந்த 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 கிளைமேக்ஸ் எங்க கொண்டு வந்து நிறுத்துறாருன்னா, தேவ வசனத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். 8வது வசனத்தை பாருங்கள். சத்தியம் நமக்குள் இராது. கிளைமேக்ஸ் எங்க கொண்டு வராருன்னா, தேவனுடைய வார்த்தையில கொண்டு வந்து நிறுத்துகிறார். என்ன இந்த இடத்துல சொல்றாரு? அங்கே பாருங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அப்ப இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, சுயநீதி தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது என்று இங்கே நாம் படிக்கிறோம். சுயநீதி முதலாவது பாயிண்ட். சுயநீதி தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது. இப்பொழுது இந்த வசனத்தை நாம் படிப்போம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. கவனித்தீர்களா? அப்ப நாம் சுயநீதி உடையவர்களாக இருப்போம் என்றால் தேவ வசனத்திலிருந்து உறவிலே நாம் விலகி இருக்கிறோம், அல்லது தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது. எது? சுயநீதி. ஒரு விசுவாசிக்கு ஒருபொழுதும் பெருமையோ சுயநீதியோ ஒருபொழுதும் இருக்கவே கூடாது. அதே சமயத்திலே இப்படிப்பட்ட ஒரு எண்ணமும் இருக்கக்கூடாது. என்ன எண்ணம்? அந்த வசனத்திலே நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னா என்ன? நான் எந்த ஒரு பாவமும் செய்யல, மத்தவங்க தான் பாவம் செய்யறாங்க, நான் நீதிமானா இருக்கிறேன், நான் பரிசுத்தவனா இருக்கிறேன், நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சுத்தமா வாழ்றேன், நான் செய்யறதெல்லாம் சரிதான் என்று சொல்லி தங்களை சுயநீதிக்காரர்களாக யார் காட்டிக் கொள்கிறார்களோ, தங்களை யார் இந்த விதத்திலே பெருமையாக நினைக்கிறார்களோ, தான் பாவம் செய்யவில்லை என்கின்ற அந்த நிலையிலே வாழ்கிறார்களோ, இங்கே வேதவசனம் சொல்லுகிறது அவர்களுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருபொழுதும் நமக்குள் இப்படிப்பட்ட எண்ணம் வந்துவிடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகிய நாம் அப்படி எண்ணவே கூடாது. மாறாக நாம் எப்பொழுதுமே நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் தான், அது உண்மைதான். ஆனாலும் நாம் ஒருபொழுதும் நம்முடைய சுயநீதியிலே நான் பாவம் செய்யவில்லை என்ற அந்த நிலையை தாண்டி அதை விட்டுவிட்டு மாறாக எப்படி நாம் நினைக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே நான் பலவீனனாக இருக்கிறேன், நான் தேவனுடைய கிருபையிலே நான் நிலைத்திருக்கிறேன், உம்முடைய கிருபை தான் என்னை தாங்குகிறது, இன்னைக்கு வரைக்கும் நான் இப்படி இருக்கிறேன் அப்படி சொன்னா அது உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஒரு விசுவாசி என்ன நினைக்க வேண்டும் என்றால், அல்லது எதை சார்ந்து கொள்ள வேண்டும் என்றால், தேவனுடைய ரத்தத்தை என்ன செய்ய வேண்டும் என்றால் சார்ந்து கொள்ள வேண்டும். இல்லைங்களா? அங்க நாம் படிக்கிறோம் 7வது வசனத்துல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்ப எப்பொழுதுமே நாம் கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய ரத்தம் தான் என்னை பரிசுத்தமாக்குகிறது, அவருடைய ரத்தத்தினாலே தான் நான் பரிசுத்தமாக்கப்பட்டேன், இப்பொழுதும் பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறேன், அவருடைய வசனம் தான் என்னை சுத்திகரிக்கிறது என்கின்ற அந்த தாழ்மையின் எண்ணத்தோடு, அந்த சுய நீதி உடையவர்களாக இல்லாமல் நம்மை அங்கே நான் பலவீன ஆண்டவரே, நீர்தான் என்னை இம்மட்டும் நடத்தி வருகிறீர் என்கின்ற அந்த மனப்பான்மையோடு நாம் இருப்பது மிக மிக அவசியம். இந்த இடத்திலே 8வது வசனத்திலே சத்தியம் நமக்குள் இராது அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், the word of God cannot act in him. தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் கிரியை செய்யாது. ஆகவே அவன் வஞ்சிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். கவனித்தீர்களா? சத்தியம் அவனுக்குள் நமக்குள் இராது அப்படின்னு சொன்னா, எப்பொழுது நாம் சுயநீதி உடையவர்களாக நான் பாவம் செய்யவில்லை என்று நாமே பெருமை தட்டிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமோ, அப்பொழுது அந்த மனிதனுடைய அல்லது அந்த விசுவாசியினுடைய அந்த சிந்தனையிலே அல்லது அவனுடைய இருதயத்திலே
தேவனுடைய வார்த்தை செயல்பட முடியாத அளவிற்கு அந்த விசுவாசி அந்த நிலையிலே காணப்படுகிறான். ஆகவே அவன் வஞ்சிக்கப்படக்கூடியவனாக இருக்கிறான். தான் என்ன செய்கிறேன், தான் செய்வது சரியா என்ற நிதானமின்றி அவன் செய்கிறபடியினாலே, ஏனென்றால் அவனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தேவ வசனம். அதுவே அவனுக்குள் இல்லை என்றால், அது அவனை கண்ட்ரோல் பண்ணலன்னா அவன் ஏமாற்றப்படக்கூடியவனாக இருக்கிறான். பாருங்கள், பரிசேயர் வேதபாரகர்கள் அவர்கள் நன்றாக வசனத்தை அறிந்திருந்தார்கள் இல்லைங்களா? ஒவ்வொரு நாளும் அவர்கள் வேத வசனத்தை படித்தார்கள். பழைய ஏற்பாட்டு நியமங்களை எல்லாம் படித்தார்கள். தங்களை மேன்மைப்படுத்திக் கொண்டார்கள். மற்றவர்களை பார்க்கும் பொழுது நாங்கள் தான் தேவனுடைய வசனத்தின்படி நடக்கிறோம், நியாய பிரமாணத்தின்படி நடக்கிறோம் என்றெல்லாம் மாறுதட்டி கொண்டார்கள். ஆனால் இப்படி எல்லாம் செய்திருந்தும் ஆண்டவர் அவர்களை பார்க்கும் பொழுது அவர்கள் எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றவர்களாக தான் பார்த்தார். அதாவது இப்படியெல்லாம் தேவனுடைய வசனத்தை அவர்கள் அறிந்திருந்தும் அந்த வசனம் அவர்களுக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத நிலைமையை தான் இந்த பரிசேயர்கள் வேதபாரர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். வசனத்தை அறிந்திருந்தார்கள், ஆனால் அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை. ஏனென்றால் சத்தியம் அவர்களுக்குள் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். அது எந்த விதத்திலும் அவர்களுக்குள் கிரியை செய்யவில்லை என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ வசனம் என்பது அது நாம் மனப்பாடம் செய்கிறோம் உண்மைதான், நாம் படிக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அது அதற்கு மேலாக அது நம் வாழ்க்கையிலே கிரியை செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அது நம் மனதிலே இருக்கிறபடியினாலே, அதை நாம் அறிந்திருக்கிறபடியினாலே நம் வாழ்க்கையிலே பாதிப்புகள் ஏற்பட வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த வசனம் எப்படி இருக்கிறது என்றால், இங்கே நாம் படிக்கிறது போல சத்தியம் நமக்குள் இராது. அது இல்லாத நிலையை தான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே சுட்டி காட்டுகிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்த ஒரு ஐஸ்வரியமுள்ள வாலிபனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவனை குறித்து நாம் படிப்போம். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னமும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். இங்கே இந்த வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இன்னமும் என்னிடத்தில் என்ன குறைவு இருக்கிறது? அவன் சொல்லக்கூடிய வார்த்தையே தப்பு இல்லைங்களா? அவன் தன்னை சுயநீதி உடையவனாக காட்டிக் கொள்ளுகிறான். என்னிடத்தில் எந்த ஒரு குறைவும் இல்லை என்று அங்கே காட்டிக் கொள்ளுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இதையெல்லாம் நீ என்ன செய், கடைபிடி என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நான் சின்ன வயசிலிருந்து கடைபிடித்துக் கொண்டு வருகிறேன், இன்னமும் ஏதாவது என்னிடத்துல குறைவு இருக்கிறதா போதகரே என்று தன்னுடைய சுயநீதியை, தான் மேன்மையானவன் என்பதையும் அங்கே சுட்டிக்காட்டக்கூடிய வார்த்தையாக அங்கே இருக்கிறது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வாலிபனிடத்துல மற்றொரு கேள்வியை கேட்கிறார். 21வது வசனத்துல, அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தியுடையவனாய் இருந்தும் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்ப அவன் கேட்டா, இன்னும் என்னிடத்துல ஏதாவது குறைவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். ஆண்டவர் அவனுடைய குறைவை சுட்டி காட்டினார். என்ன குறை? அந்த குறை. இப்பொழுது அந்த குறையை கேட்ட பிறகு உண்மையாலுமே அவன் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருந்திருப்பான் என்றால், பிரமாணங்களை எல்லாம் கடைபிடிக்கக்கூடியவனாக இருந்திருப்பான் என்றால், அவன் கர்த்தரை விட அவன் பொருளை ஒருபோதும், பணத்தை அவன் அதிகமாக நேசித்திருக்க மாட்டான். எந்த பொருளையும் என்ன இச்சியாதிருப்பாய் இல்லையா? தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், முழு ஆத்தோடும், முழு சிந்தையோடும் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூற வேண்டும். இதுவே பிரதான கற்பனை என்று சொல்லி நாம் படிக்கிறோம். அப்ப இவன் ஒரு குறைவும் இல்லாதவனாக இருந்திருப்பான் என்றால், ஆண்டவர் இங்கே எல்லாத்தையும் வித்து என்னை பின்பற்றி வா என்று சொன்ன பொழுது, எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு வா என்று சொன்ன பொழுது அவன் நிச்சயமாக செய்திருப்பான். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது என்றால், அவன் ஆண்டவரை அங்கே முழுமையாக அவன் சேவிக்கவில்லை. அங்கே தேவ வார்த்தையோடு கூட உள்ள அந்த உறவு, தேவனுடைய கட்டளையோடு உள்ள உறவிலே அவன் குறைவுள்ளவனாக தான் இருந்தான் என்பதை அவனுடைய வார்த்தைகளே என்ன செய்கிறது என்றால் காட்டு, அவனுடைய செயல் அதை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். 22வது வசனத்தில் நாம் படிக்கும் போது, அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். அப்ப
நாம் எதன் மேலே அதிக நாட்டம் கொண்டிருக்கிறோம், எதனோடு நாம் ஐக்கியமா இருக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பை நிச்சயமாக காண முடியும். அப்ப இவனுடைய தற்கால வாழ்க்கையில அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்கள்ல எதோடு ஐக்கியமாய் இருந்தான் என்பதை, எதை அதிகமாய் நேசித்தான் என்பதை அவனுடைய செயலே வெளிப்படுத்தி விட்டது. அவன் ஒருபொழுதும் தேவ பிரமாணத்தின் மேலே அவன் 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 உறவு கொள்ளவில்லை, ஐக்கியமாய் இல்ல. மாறாக அவன் ஐஸ்வர்யத்தின் மேல்தான் அதிக நாட்டமும் அதிக உறவும் கொண்டவனாய் இருந்தான் என்பதை அவனுடைய செயலே என்ன செய்கிறது என்றால் வெளிப்படுத்தி விடுகிறது. ஆகவே நாம் வாழ்க்கையிலே நாம் உண்மையா எதை அதிகமாக நேசிக்கிறோம், எதனோடு அதிகமாக உறவு கொண்டிருக்கிறோம் என்பதை சில பரீட்சைகள் தான் என்ன செய்யும், நம் வாழ்க்கையில வரக்கூடிய பரீட்சைகள் தான் என்ன செய்கிறது என்றால் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமையை வைத்து இவர் ஆண்டவர் அதிகமா நேசிக்கிறார், வேதத்தை அதிகமா நேசிக்கிறார் என்பது தீர்மானம் அல்ல, விடையாகாது. நம் வாழ்க்கையிலே அந்த தருணம் வருகிறது அல்லவா, அதாவது தெரிந்தெடுக்கக்கூடிய தருணத்தை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே. அப்பொழுதுதான் நம்முடைய உறவு இத்தனை காலம் வரைக்கும் எதனோடு இருந்தது என்பதை அங்கே வெளிப்படும். பிரியமன், இந்த ஐஸ்வர்யம் உள்ள இந்த வாலிபன் நல்லதுதான் கேட்டுட்டு வந்தான். ஆனால் அவன் மிகுந்த வருத்தத்தோடு அவன் திரும்பி போய்விட்ட ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே இங்கே நாம் நம்மை நாமே சிந்தித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே யோவான் இங்கே சொல்லுகிறார், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். இந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபன் அப்படிதான் நினைத்தான். என்னிடத்துல என்ன குற்றம் இருக்கிறது, என்னிடத்துல இன்னும் என்ன பாவம் இருக்கிறது? அவன் தன்னைத்தானே வஞ்சித்துக் கொண்டான். தேவ வசனம் அவனுக்குள் இல்லை. இரண்டாவதாக 1 யோவான் 1:10 நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. இரண்டாவதாக இங்கே யோவான் சொல்லுகிறார், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால். முதலாவது சொன்னார் நமக்கு பாவம் இல்லை என்போமானால் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இரண்டாவது நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்கிறார். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சிலர் இருக்கிறார்கள், அவங்களுடைய மனநிலைமை எப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தையை தான் சொல்லுகிறார்கள். நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள், அதாவது சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், தவறு செய்துவிட்டு அதை தவறு என்று ஒத்துக்கொள்ள மனமில்லாதவர்கள். நான் இந்த பாவத்தை செய்யவே இல்லையே, நான் பாவமே செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டத்தார், அதை பல காரணங்களை சொல்லி சரி என்று சாதிக்கக்கூடிய நிலைமையில் உள்ள மக்கள் தான் இவர்கள். நான் பாவமே செய்யவில்லை என்று சொல்லி சாதிக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்து யோவான் சொல்கிறார், அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இதை செஞ்ச, இதை தப்ப நீ செஞ்சிருக்கிற என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் உணர்த்துகிறார். ஆனால் இப்படிப்பட்ட கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரையே பார்த்து அல்லது தேவனை பார்த்து, நான் பாவம் செய்யவில்லை, இதெல்லாம் குற்றம் கிடையாது, இதெல்லாம் போய் குற்றமா, இப்படி பேசுறதெல்லாம் குற்றமா, இப்படி செய்யறது குற்றமா என்று சொல்லி கர்த்தரையே என்ன செய்யறாங்கன்னா பொய்யராக்குகிறார்கள். அப்ப கர்த்தர் சொன்னது பொய்யா, உங்கள் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் சொன்னது பொய்யா, தேவ வசனம் உங்களை சுட்டி காட்டினது பொய்யா? இது போன்ற ஒரு சம்பவம் தான் வேதத்திலே நாம் படிக்க நேரிடும். 2 சாமுவேல் 12:6 தாவீதினுடைய சம்பவம் நம் அனைவருக்கும் தெரியும். பாருங்கள், 2 சாமுவேல் 12:6. 2 சாமுவேல் 12:6. அவன் இரக்கமற்றவனாயிருந்து இந்த காரியத்தை செய்தபடியினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக நாளத்தனை திரும்ப செலுத்த வேண்டும் என்றான். யாரை பற்றி சொல்லப்படுகிறது? தாவீதை பற்றி நாத்தான்வேல் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையாக இருக்கிறது. நாத்தான்வேல் ஒரு பெரிய கதையே இங்க சொல்றார். ஆனா இதையெல்லாம் சொல்லியும் தாவீது, அதாவது இன்னும் சொல்ல போனா, நாத்தான் அவனிடம் சொல்லும் வரைக்கும் அது தவறு என்றே உணராது இங்கே தாவீது இருந்தான். அதான் உண்மை.
தவறு செஞ்சிட்டான். பெத்ஷெபேலிடத்திலே தவறு செய்து விட்டான். ஆனால் தாவீது அதற்காக எந்த ஒரு மன வருத்தமும் அவனுக்குள் இல்லை. அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தான், எல்லாம் உண்மைதான். ஆனால் நாத்தான் மேல் வந்து அதை சுட்டிக்காட்டும் வரைக்கும் என்ன இல்லைன்னா அவனுக்குள் அந்த உணர்வற்றவனாக இருந்தான். ஆனா இங்கே தாவீது பாருங்க, இந்த கதையை சொல்லும் போது, நாத்தான் சொல்லும் பொழுது அதை கேட்டு அவனுக்கு மிகுந்த கோபம் உண்டாகிறது. கோபம் உண்டாகி சொல்றாரு, இந்த மனுஷன் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று. அப்ப தான் செய்த தவறு என்று அவனுக்கு உணர்வில்லை. ஆனால் மற்றவர்கள் இது செய்தது தவறு என்று நியாயம் தீர்க்கக்கூடிய அந்த நிலைமையில இருக்கிறான். அப்ப மத்தவங்க செஞ்சது தப்பு அப்படி சொல்லக்கூடிய அந்த தாவீதுக்கு தான் செய்தது தவறு என்று உணரக்கூடிய அந்த உணர்வு இல்லை. கவனித்தீர்களா? அப்ப இங்கே நாம் என்ன படிக்கிறோம் அப்படின்னா, யோவான் சொல்லுகிறார், நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறோம். நாம் எப்பொழுதும் ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமே மத்தவங்க மேல பழிய தூக்கி போடுறது அல்ல ஒரு கிறிஸ்தவ குணாதிசயம். அவர் இப்படி தப்பு செஞ்சாரு, இவரும் இப்படி தப்பு செஞ்ச, எப்பொழுதுமே மற்றவர்களை சுட்டி காட்டுவது அல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. எப்பொழுதுமே தான் என்ன செய்தேன், நான் என்ன ஆண்டவருக்கு விரோதமாக செய்தேன் என்ற அந்த உணர்வோடு கூட வாழ்தல் தான் நம்மை ஆசீர்வாதத்திற்குள் கொண்டு போகும். அப்ப இங்க யோவான் சொல்லுகிறார், அப்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. தேவனுடைய வார்த்தை நமக்குள் எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. எவர் ஒருவர் தன்னை உணராது இருக்கிறாரோ, தான் செய்தது தவறு என்று நினையாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரோ, அவருக்குள் தேவனுடைய வார்த்தையானது எந்த ஒரு கிரியையும் செய்யாது. எந்த ஒரு கிரியையும் செய்யாது. ஆகவே முதலாவது குறிப்பாக நாம் பார்த்தது சுயநீதி தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்ம என்ன செய்கிறது என்றால் பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் சுயநீதி அற்றவர்களாக, நாம் தேவனை சார்ந்தவர்களாக, தேவ கிருபையை சார்ந்தவர்களாக, தேவனுடைய ரத்தத்தை சார்ந்தவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியம். இரண்டாவதாக, இது தேவ வசனத்தின் உறவிலே என்ன நாம் படிக்கிறோம் பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3-5 வரையில வசனங்களை நாம் வாசிப்போம். 1 யோவான் 2, 3-5. அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். இரண்டாவதாக இங்க என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த வசனத்துல கீழ்ப்படியாமை தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது. கீழ்ப்படிதல் தேவ வசனத்தின் உறவிலே நம்மை இணைக்கிறது என்பதை இங்கே சொல்லுகிறார். நன்றாக கவனித்தீர்களா? 3வது வசனத்துல அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், கை கொள்ளுதல் அப்படின்னா இங்கிலீஷ்ல படிக்கும் போது ஒபே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அப்ப தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிறவர்களா இருந்தால் அவரை அறிந்திருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம். இரண்டாவது 4வது வசனம், அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன், if he not obeying the word of God, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை என்றால் கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற இடத்தில் தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அப்ப இரண்டாவதாக என்ன படிக்கிறோம் அப்படின்னா, கீழ்ப்படியாமை தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியதாக அல்லது விளக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே விதமாக நாம் படிக்கிறோம். சாமுவேல் சவுலிடத்துல சொல்றார், 1 சாமுவேல் 15:22, அங்கே கீழ்ப்படிதலை காட்டிலும் வேறு ஒன்றும் மேன்மையானது இல்லை என்று சொல்லுகிறார். அந்த வசனத்தை நாம் படிப்போம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்கள் இணைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலே உத்தமம். கீழ்ப்படிதல் தேவ வார்த்தைக்கு, தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் தான் மிக முக்கியம். ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, அதை கீழ்ப்படிதை விட வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது. அப்ப கீழ்ப்படியாமை தேவ வசனத்தின் உறவில் இருந்து நம்மை பிரிக்கிறது. இங்கே சவுல் அங்கே கீழ்ப்படியாதபடியினாலே
அவன் என்ன ஆனது என்றால் அவனுடைய ராஜ்யம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது என்று நாம் படிக்கிறோம். எதற்கு கீழ்ப்படியவில்லை? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியவில்லை. ஆகவே அவனுக்குள் சத்தியம் நிலைத்திராது என்று நாம் படிக்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் எந்த அளவிற்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் மிக முக்கியம் என்பதை இங்கே பாருங்கள். கீழ்ப்படிதல் உள்ள இடத்திலே தேவனுடைய வார்த்தையானது நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கீழ்ப்படியாத இடத்திலே தேவனுடைய வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது. அவரே என்னமோ சொல்லிட்டு இருக்கிறார், வேதம் என்ன சொல்லுது, ஆனா நான் இஷ்டப்படிதான் என் வாழ்க்கையில வாழுவேன் என்று வாழக்கூடிய கிறிஸ்தவர்களாலே தேவனுடைய வார்த்தையானது புறக்கணிக்கப்படுகிறது. தேவன் அவர்கள் பொய்யராக்குகிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, யார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவே அதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருக்கிறார். பாருங்கள், எபிரேயர் 15ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 5:8, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு நம்முடைய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவர் கீழ்ப்படிந்து நடந்தாராம் இந்த உலகத்திலே. தன்னுடைய பூமிக்குரிய பெற்றோர்களுக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று நாம் படிக்கிறோம். அதே போல தேவ வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்றெல்லாம் நாம் படிக்கிறோம். பிதாவுடைய சித்தத்தை செய்வதிலே அவர் கீழ்ப்படிந்தார் என்று படிக்கிறோம். அதைதான் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து இங்கே சொல்லுகிறார். அவர் குமாரனாய் இருந்தும், குமாரனா என்னது, அவர் தேவனாய் இருந்தும் தேவ குமாரனாய் இருந்தும் அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று நாம் படிக்கிறோம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம், எபிரேயர் 10:7வது வசனம். அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொன்னேன் என்றார். 10வது வசனம். இயேசு கிறிஸ்துடைய 9வது வசனம். தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். 2வது நிலைநிறுத்த முதலாளிக்கு போய் இங்கே கவனித்தீர்களா? இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். கீழ்ப்படிந்ததினாலே என்ன நடந்தது என்றால், அவர் தேவ வசனத்தை நிறைவேற்றினார். தேவ வசனம் நிறைவேற்றப்பட்டது. எந்த வசனம்? 7வது வசனத்தில் நாம் படிக்கிறோம், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே என்று சொல்லி. அப்ப கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே அங்கே தேவ வார்த்தையானது என்ன ஆகிறது என்றால் நிறைவேற்றப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசன வசனங்கள் இருந்தது. அதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை முற்றிலும் கீழ்ப்படுத்தினார். அதே போலவேதான் பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரை குறித்தும் நாம் ஒவ்வொருவரும் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ வசனம் நமக்கு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் இல்லையா? தேவ வசனமானது அதை வெளிப்படுத்துகிறது. ஒரு விசுவாசி ஆகிய நீ இப்படி இருக்க வேண்டும், நீ இதை செய்யக்கூடாது, இப்படிதான் வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் நம்மை குறித்து எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் அதை நிறைவேற்றும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, அந்த தேவ வார்த்தைக்கு நாம் அந்த தேவ வார்த்தையை நாம் நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி புஸ்தக சுருளில் எழுதப்பட்டதை நிறைவேற்றினாரோ அதை போல தேவன் சொன்னதை நாம் கீழ்ப்படியும் பொழுது நிறைவேற்றுகிறவர்களாக இருக்கிறோம். அப்ப கீழ்ப்படியக்கூடிய இடத்திலே தேவனுடைய வார்த்தையானது வசனம் நிறைவேற்றப்படுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, கீழ்ப்படிதல் உள்ள இடத்தில் கட்டளைகள் கை கொள்ளப்படுகிறது. இரண்டாவது, கீழ்ப்படிதல் எங்கே இருக்கிறதோ அங்கே கட்டளைகள் கை கொள்ளப்படுகிறது. பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம், எரேமியா 35ஆம் அதிகாரம் 14-16 வசனங்கள். 35:16வது வசனம். இப்பொழுதும் ரேகாபின் குமாரனாகிய யோனதாபின் புத்திரர் தங்கள் தகப்பன் தங்களுக்கு கட்டளையிட்ட கற்பனைகளை கை கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜனங்கள் எனக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினால். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே கட்டளைகள் கை கொள்ளப்படுகிறது. அங்கே ரேகாபினுடைய குமாரனாகிய யோனதாபின் புத்திரர்கள் தங்கள் தகப்பன் சொன்ன கட்டளையே என்ன செஞ்சாங்கன்னா அங்கே கீழ்ப்படிந்து நடந்தார்கள். அப்ப கீழ்ப்படிதல் உள்ள இடத்திலே கட்டளைகள் நிறைவேற்றப்படுகிறது. அதே போல ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலும் நாம் பார்க்க முடியும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்தபடினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே உபதேச சட்டங்கள் அங்கே நிறைவேற்றப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில். ஆகவே பிரியமானவர்களே, நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய கட்டளைகள் அங்கே கை கொள்ளப்படுகிறது. எங்கே கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே தேவனுடைய வார்த்தை அங்கே நிறைவேற்றப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் நம்முடைய பகுதிக்கு வருவோம்.
1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, இஃப் யூ ஒபே, நாம் கீழ்ப்படியும் பொழுது, கீழ்ப்படியாத போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம். சத்தியம் அவனுக்குள் இராது என்று நாம் படித்தோம். ஆனால் கீழ்ப்படியும் பொழுது, இந்த 5வது வசனத்தை பாருங்கள், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், முதலாவது, தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். ஆங்கிலத்தில் நாம் படிக்கும்போது, பட் இஃப் எனிஒன் ஒபேஸ் ஹிஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தையை ஒருவன் கை கொள்ளும் பொழுது தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். இரண்டாவது, அதே வசனத்தை பாருங்கள், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால் அறிந்திருக்கிறோம். தேவ வசனத்தை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம். முதலாவது, தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கும். இரண்டாவது, நாம் அவருக்குள் இருக்கிறோம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்கள். 1 யோவான் 3:22, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவர்களை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். கவனித்தீர்களா? எங்கே கீழ்ப்படிதல், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இருக்கிறதோ அங்கே அங்கே பதில் கொடுக்கப்படுகிறது. தேவன் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அடுத்தது, 4வதாக 3ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான். அப்ப எங்கே அவருடைய கட்டளைகள் கை கொள்ளப்படுகிறதோ அங்கே நாம் தேவனிலே நிலைத்திருக்கிறோம் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நாளில் 2 குறிப்புகளை நாம் படித்தோம். தேவ வசனத்தின் மேல் உள்ள அந்த உறவு என்ற அந்த தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வசனத்தின் மேல் உறவிலே இருக்கும் பொழுது என்ன நன்மை ஏற்படுகிறது, அதற்கு நாம் எதிராக இருக்கும் பொழுது என்ன தீமை ஏற்படுகிறது என்பதை நாம் படித்தோம். முதலாவது நாம் படித்தோம், சுயநீதி தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது. இரண்டாவதாக, கீழ்ப்படியாமை தேவ வசனத்தின் உறவிலிருந்து நம்மை விலக்குகிறது. இதற்கு அப்படியே எதிர்மறையாக நாம் தேவனை சார்ந்து, தேவனுடைய கிருபையை நாம் சார்ந்து கொள்ளும் பொழுது, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அந்த உறவானது அது நிலைத்திருக்கக்கூடிய உறவாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆகவே இந்த நாளிலே கூட நமக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து யோசித்து பார்த்து நாம் நாமே வஞ்சித்துக் கொள்ள வேண்டாம். நாம் தேவ கிருபைக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் வாழ்வோம். கர்த்தர் தாமே இந்த வசனங்கள் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வேத ஆராய்ச்சி கூட்டத்தின் நிறைவு ஜெபமாக அருண்கனி, சகோதரர் அருண்கனி அவர்கள் ஜெபத்திலே நம்மை வழி நடத்துவார். ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, கர்த்தாவே, நன்மையான இந்த மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த மாலை வேலையிலும் ஒரு திருக்கூட்டமாக தேவரின் இணையதளத்தின் வழியாக உடைய அருமையான வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக கொடுத்த வாக்கியத்திற்காக நாங்கள் நன்றி. கடந்த காலம் முழுவதும் எங்களை கண்மணி போல் பாதுகாத்து வந்த நேசத்தை நினைத்து நாங்கள் உங்களை துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அவர் மூலமாக பாராட்டின எல்லாவித நன்மைகளை, அவிக்கிரிய ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களையும் நினைத்து நன்றியோடு துதிக்கிறோம், போற்றுகிறோம்ப்பா. அருமையான கட்டாத வேலையிலும் கூட கிறிஸ்தவ ஐக்கியம் என்ற தலைப்பிலை தொடர்ந்து நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக தேவன் திரும்ப பாராட்டி வருகிறேன். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உங்களுடைய தாசனை கொண்டு அநேக காரியங்களை கட்டாவே எங்களை கற்றுக்கொடுத்து வருகிறேன். அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இன்றைய பாடத்திலும் கூட கட்டாவே இதோ வேத வசனத்தில் கட்டாவே நாங்கள் எப்படியாக நிலைத்திருக்க வேண்டும், இதோ வேத வசனத்தோடு எங்களுடைய ஐக்கியம் எப்படியாக இருக்கிறது என்று நாங்கள் ஒரு விஷயம் இதோ சிந்தித்து பார்க்க தேவன் திரும்ப பாராட்டினேன். ஆம் ராஜா, இதோ வேத வசனத்தை நிலைத்திருக்கும் போது இதோ வினாவிலும் குமாரனாகிய அதாவது இயேசு கிறிஸ்துவும் நிலைத்திருக்க முடியும் என்ற வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஆம் ராஜா, இதோ சங்கீதக்காரனை பார்க்கும் போது இதோ வேத வசனம் எப்படியாக அவர் நேசிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். வேத வசனத்தை நான் பிரியமா இருக்கிறேன், அது தியானமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த வேத வசனத்தை ஏற்றி பிடிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 1000 பொன் வெள்ளியை பார்க்கலும் நீ விளம்பின வேதமே நல்லம் என்று சொல்லி அப்படியாக கேட்டாவே எல்லாவற்றை காட்டிலும் இந்த வேத வசனமே எனக்கு நலம் என்று சொல்லி இந்த துதிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். என்னோட வாழ்க்கையில் நாங்கள் வேத வசனத்தை எப்படியாக நாங்கள் கைக்கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க பார்த்து செலுத்துகிறோம்ப்பா. இதோ கட்டாவையும் நெகட்டிவான காரியங்களையும் பாசிட்டிவான காரியங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்த்தோம். வேத வசனம் அங்கே நிலைத்திருக்காத போது என்ன நடக்கும் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. இதோ சுய நீதி அங்கே வெளிப்படும் என்று நாங்கள் பார்த்தோம்ப்பா. ஆம் ராஜா, தாவீது வாழ்க்கையில பார்க்கும் போதும் மற்றவர்களை தவறை அங்கே சுட்டி காட்டுகிறான், ஆனால் தான் செய்த தவறை அங்கே உணராத ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் எப்படி இருக்கிறோம்? இது நாங்கள் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் கட்டாவே நாங்கள் தேவனை பொய்யரா இருக்கிறோம் என்று நாங்கள் பார்க்கிறோமே. சத்தியம் இருக்காது, நிலைத்திருக்காது என்று நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிலைமையில நாங்கள் இல்லாதபடியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் கட்டாவே
இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை சுத்திகரிக்கிறது. இதோ எல்லாம் தேவனுடைய கிருபை. நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் உங்களுடைய சுத்த கிருபை என்று நினைத்து நாங்கள் கர்த்தாவே உண்மையை சார்ந்து வாழ எங்களுக்கு சுய நீதி என்பது எங்களுக்கு இல்லாதபடியாக கர்த்தாவே உண்மையை நாங்கள் சார்ந்து வாழத்தக்கதான ஒரு பாக்கியத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அது மாத்திரமல்ல, இதோ கீழ்ப்படியாமை இருக்கிற இடத்திலே சத்தியம் இருக்காது, சத்தியம் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம். ராஜா, இதோ கீழ்ப்படிதல் எவ்வளவு முக்கியம் என்று நாங்கள் பார்க்கிறோம். கீழ்ப்படிதல் இதோ தெய்வ வசனத்தை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. இது மாத்திரமல்ல, கீழ்ப்படிதல் இது கட்டளையை கர்த்தாவே நிறைவேற்றுகிறதாக இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே. ராஜா, நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ இருக்கிறோம் பாட்டப்பா. அவராக இயேசு கிறிஸ்து கர்த்தாவே இந்த உலகத்திலே இதோ மனிதகுமாரனாக வாழ்ந்தபோது அவர் கீழ்ப்படிந்தார் பாடுகளிலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று வேறு சொல்லுகிறவே. நாங்கள் கர்த்தாவே இப்படியாக இருக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்து இன்னும் அதிகமாக உங்களை வளர இருக்கிறோம் பாட்டப்பா. கீழ்ப்படியும் போது இதோ அன்பு பூரணப்பட்டிருக்கிறோம். இதோ உமக்குள்ள நாங்கள் நிலையிருப்போம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அப்படியாக நாங்கள் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தையை கை கொண்டு கர்த்தாவே சுயநீதியை வெறுத்து உண்மையை சார்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு பாட்டப்பா. அப்படியான கர்த்தாவே ஏதோ காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதற்காக அனுப்பிச்சுகிறோம். இதோ அருமையான நம்முடைய தாசனுக்காக நாங்கள் அனுப்பிச்சுகிறோம். தொடர்ந்து அவரை எடுத்து பயன்படுத்தும் தொடர்ந்து கர்த்தாவே ஊழியத்திலே இன்னும் பிரகாசித்து அதை இருக்கிற பாட்டு இந்த ஒவ்வொரு பேரையும் கர்த்தாவே திருவிடாக ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் தெரிவிக்கிறோம். நாங்கள் திரும்பியாக திரும்பி போகாதபடியாக அவருடைய மன்னாவை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே நாங்கள் போகிறோம். தேவ கிருபையினாலே எங்களை ஆட்கொண்டு எங்களை விளையாடப்பா. மீதியான வேலைகளிலும் தேவனுடைய கிருபையினாலே எங்களை தாங்கி எங்களை விளையாடப்போம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் நீ நாமத்திலே இந்த ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் நமக்கு ஒருவருக்கே எடுக்கிறோம். உங்கள் ஜீவன தகப்பனே. ஆமென். ஆமென். ஆமென்.